துணி தொடங்கல இருந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடுல இருந்து ஒரு ஒளி வந்து பார்த்தேன். அப்புறம் என்ன அறியாம ரொம்ப அழுக வந்துச்சு. இது வர இல்லாத அளவுக்கு நல்ல அபிஷேகம். கருணை தட்டி பார்ப்போம். உன்னை காட்சிக்கிறது என்றும் உன்னை மலைப்படுத்துகிறது என்றும் உன்னை மகிமைப்படுத்துகிறது என்றும் உலகத்தில் இருக்கிற இயேசு உன்னை மகிமைப்படுத்தும், உன்னை பலப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிப்பது என்று ஆண்டவர் தேவனுக்கு வாக்கு தருகிறார். அவர் அபிஷேக காரியத்தினால் உன்னை நிரப்பும், உன்னை மகிமைப்படுத்தும். கர்த்தருக்கு வாக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் துதியில நல்ல அபிஷேகம் இருக்கு. இரண்டாவது துதியில ஃபர்ஸ்ட் இருந்த அபிஷேகத்தோட நல்ல அபிஷேகத்தை உற்சாகமா ஒரு கருத்தை கொடுப்பாப்பா. மகிமைப்படுவதாக துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்தை கட்டு காமிச்சிருந்தாரு. அப்புறம் நாங்க பாத்திரத்துல என்ன கேட்கும்போது அதுல வந்து ஒரு ப்ளூ கலர் தண்ணி இருந்தது. அப்புறம் நல்லா அபிஷேகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தாமரை பூவை காமிச்சு தந்தாரு. ஆனா அதோட தண்ணி வந்து கருப்பா இருந்துச்சு. கலங்கரான ஒரு ரசமான தண்ணியில ஒரு தாமரை பூ வந்து இருக்கிறத காமிச்சு தந்தாரு. அது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அறியாமலே கண்ட கண்ணீர் வந்து அழுது கட்டு துதிக்கேன். அதுக்காக கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் உனக்காக வைத்திருக்கிற பாத்திரம் நிச்சயமாகவே கர்த்தர் நிரம்புவேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். உன் குடும்பத்துக்காக வைத்திருக்கிற பாத்திரம் அது தாமரை பூ, அது அவளுக்கு பிடிச்ச தண்ணீர். உன்னுடைய வீட்டில் சூழ்நிலை இவ்வளவாக இருக்கிறது. கர்த்தர் துக்கத்தோடு, கர்த்தர் பாரத்தோடு, கர்த்தர் வேதனையோடு உனக்கு காட்டி தந்திருக்கிறார். அந்த அளவுக்கு பிடிச்ச தண்ணீர், அந்த தாமரை பூவும் மாறி அவருடைய மகிமையான நல்ல பூக்கள் உள்ள தோட்டமாக ஒரு குடும்பம் மாறுபடியாக அவர்களோடு மற்றாடு நான் சீக்கிரத்தில் அதை மாற்றி உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வண்ணம் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். உனக்கு கருப்பட்டு கொடுப்போம். ஆண்டவருடைய நாமம் கர்த்தர் செய்வேன் என்று சொல்கிறார். அந்த வீட்டு அந்த அழுக்கு நிறைந்த அந்த அழுக்கு நிறைந்த காலத்துக்கு அப்புறத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு விரைவாக போராடுகிறோம். அந்த சாசனோ போக்குவரத்து நடப்பதாக வாழ்த்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை கட்டு, கரங்களை கட்டு, கரங்களை கட்டு, கரங்களை கட்டு, கரங்களை கட்டு, கரங்களை கட்டு. நல்ல ஒரு அபிஷேகத்தை நடந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஒரு இருட்டான நகரத்துல ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு ஒளி வந்துட்டு அந்த இருட்டுல இருந்து ஒரு ஒளி எனக்கு முன்னாடி வருது. இதே கனவுல ரொம்ப கனவுல ரொம்ப ஒரு பிரகாசமா இருந்துச்சு. நிச்சயமாகவே ஒரு குடும்பத்திலே இருள் நிறைந்த சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதையும் அந்த இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்றையும் ஆண்டவராகிய தேவன் கண்டு அந்த இருட்டின் வழியாகவும் கர்த்தருக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி ஆண்டவருடைய கருத்தினால் அவர் அரவணைத்து ஆண்டவருடைய மகிமையை வைத்திருப்பேன் என்று கர்த்தருக்கு வாக்கு தருகிறபடியா ஆண்டவரின் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு
நல்ல மணிகளாக நல்ல கோபுர மணிகளாக உன்னை அறுவடை செய்து என்னுடைய களஞ்சியத்தில் சேர்ப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு நான் துவச்சிட்டு இருக்கவங்க 2 பட்டயம் வந்து சபா வாசல் முன்னாடி எடுத்தாட்டு பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவராகிய தேவன் இது 2வது பட்டயம் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். என்னுடைய பட்டயங்களை வாய்ப்போடு போகிறார். ஆலயத்திற்கு முன்பாக இருக்கும் பட்டயம் எழுதுகிறோம். அவர்கள் வாழ்க்கைக்கு போராட என்னோட கையில இருந்து ஒரு பெரிய ஒரு கத்தி இந்த மாதிரி பட்டயம். அதுக்கப்புறமா நான் அந்த பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சிலை காட்சியை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய சரீரத்துல ஒரு பார்த்து மட்டும் அந்த கிழிச்சு கொண்ட மாதிரி இருக்கு. அந்த சரீரத்தை வந்து எனக்கு தரணும். அந்த டைமே எனக்கு வந்து ரொம்ப அபிஷேகமா இருக்கு. உற்சாகம் பார்க்கலாம். சரீரத்தில் புசிப்பதற்கான வாழ்க்கைகள் படிப்பதற்கு கற்றுக்கொடுக்கிறார். உடலத்தில் உங்களுக்கு வறுமையில் ஆகிய உடல் ஊற்றியிருக்கிறார். கரங்களை கட்டி உற்சாகமாக கருத்து பார்ப்பா. ஆண்டவராகிய தேவன் உன்னை கண்ணோக்கிக் கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் நான் உன்னை கண்ணோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் தரிசனத்தின் மூலமாக உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நல்ல வலிமையான நல்ல மருத்துவமான ஒரு குழுவை உனக்கு வைத்திருக்கிறோம் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை கட்டு அவங்களுடைய இலக்கத்தை பெற்றுக்கோ, அவங்களுடைய அன்பை பெற்றுக்கோ, அவங்களுடைய அடையாளத்தை பெற்றுக்கோ, அவங்களுடைய திருமையை பெற்றுக்கோ, அவங்களுடைய மகத்துவத்தை பெற்றுக்கோ. பார்த்தா ஒரு பெரிய வழி தெரியுது. அந்த வழியில போனா ஒரு சிங்காசனம் இருக்கு, அது ஒரு மேஜம் இருக்கு, அது பக்கத்துல ஒரு புஸ்தகம் இருக்கு. அப்ப அது நிறைய பேர் பெரிய இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து ஒருத்தரை கூட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு. அங்க பார்த்தா
ஏசப்பாவின் போது அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு கோட் மட்டும் தான் நீட்டப்பட்டதை கண்டேன். ஆண்டவராகிய தேவன் சபைக்கு செய்தி சொல்லுகிற வார்த்தை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத அத்தனை பேரும் அக்கினியும் கந்தகம் ஏறுகிற பாதாளத்துக்குள்ளே பங்கடைவார்கள். அவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமான வாசல். அதில் பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத அத்தனை பேரையும் ஆண்டவருடைய தூதர்கள் வந்து பிடித்து இழுத்து பாதாளத்தில் கொண்டு தள்ளப்படுகிறதை நாம் காண முடிகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் இன்னும் மகிமையான அபிஷேகத்தினால், கர்த்தருடைய மகிமையான கிருபையினால், கர்த்தருடைய மகத்துவத்தினால் நினைப்பு ஆண்டவராகிய தேவனோடு மகிமைப்படுத்தி உங்களுடைய பிரஸ்தாபத்தில் உனக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவனோடு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு உற்சாகமா அதே இப்பொழுது மற்றவர்களுக்கு ஆசிரியர் கடவுளை கற்று கடவுளை கற்று புதிய வாசல்களை வார்த்தையை முன்னிட்டு அவர்களை தேவனை குறித்துக் கொண்டிருக்கிறார். கடவுளை கற்று கடவுளை கற்று கடவுளை கற்று கடவுளை கற்று கடவுளை கற்று கடவுளை கற்று நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. அப்ப வந்து வெண்மையா வேகமா வந்து தெரிஞ்சு அதுல வந்து ஒரு ரத்த மாதிரி வந்து தெரிஞ்சு எசப்பா எனக்கு ஒன்றும் சரியா தெரியலையே போது அந்த ரெண்டு ரத்தம் மட்டும் வேகமாக இருந்துச்சு. ஆனா அதோட ஃபேஸ் வந்து அந்த அளவு பிரைட்டா வந்து இல்ல. அந்த ரெண்டு ரத்தம் மட்டும் நல்ல வெண்மையா வந்து தெரிஞ்சுச்சு. அவர்களுக்கு உற்சாகமாக கரத்தில் கொடுப்பார்கள். அக்கினி சம்பவமாக வழிநடத்த நாம் ஆவலே இருக்கிறோம். நாங்கள் சித்தப்பட்ட ஒற்றங்கள் முறையாக சித்தப்பட்ட ஒற்றங்கள் முறையாக சித்தப்பட்ட ஒற்றங்கள் குறித்து அவர்களுடைய நாமத்தை வெளிப்படுத்துவதாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக பட்ட காட்சியை அவர்கள் சுத்தரிக்கணும். அவர்கள் சுத்தரிக்கணும். அவர்கள் கருத்திலிருந்தும் கருத்தர் காட்டி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே கருத்தருடைய உனக்கு வாக்கு தருகிறார். நிச்சயமா நானே மெய்யான திராட்சை செடி, நீ அதனுடைய கொடி. மாறானது நீருடைய வாஞ்சிக்கிறது போல ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிற நீ ஆண்டவரை வாஞ்சிப்பாயானால் அமர்ந்த தண்ணீர் எண்ணெயிலே ஒன்று பிரகாசிக்க பண்ணி ஒன்று அமர்ந்த தண்ணீர் எண்ணெயிலே நல்ல தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ நீரூற்றை உனக்கு தருவேன் என்று கர்த்தருக்கு வாக்களிக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அப்பாவுக்கு கொடுத்து பரிசுத்தாவியை கொடுத்து அப்பா
இது